கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இணைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்மளுடைய வாழ்க்கையில அநேக விதமான ஏமாற்றங்களை நாம் சந்தித்திருப்போம். இந்த ஏமாற்றங்கள் எல்லாம் எப்பொழுது நமக்கு நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை யாராலும் ஒரு மனிதரை நம்ம ரொம்பவும் நம்பி இருப்போம், ஏதாவது ஒரு காரியத்திற்காக. அந்த காரியத்தை அவர் நமக்கு செய்து கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்பட்டவர்களாக காணப்படுவோம். அது நமக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். ஒருவேளை நம்மால் இது முடியும் என்று சொல்லி நாம் நம்பி ஒரு காரியத்தை செய்ய முற்படுவோம். ஆனா அந்த காரியம் நாம் நினைத்த வண்ணமாக நமக்கு சரிவர செய்ய முடியவில்லை என்று சொன்னா அப்பொழுது நாம் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம். அது ஒருவேளை படிப்பா இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நாம் நினைத்த பிரகாரமாக ஒரு விஷயம் வரல அப்படின்னு சொன்னா அநேக நேரங்கள்ல ஏமாந்தவர்களாக நாம் காணப்படுவோம். நம்மளுடைய வாழ்க்கையில அது நம்மை ஒரு நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தும். அது என்ன நிலை என்று சொன்னா, என்னால் இனிமேல் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, எனக்கு எதுவுமே சரியா வராது, என்னால இந்த காரியங்களை ரொம்பவும் வெற்றிகரமாக செய்து முடிக்கவில்லை, எனக்கு இவ்வளவுதான் தாளந்து, என்னுடைய நிலை இவ்வளவுதான், இதை தாண்டி என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே ஒரு தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நமக்கு நேரிடும். இந்த ஏமாற்றங்களை நாம் மேற்கொள்வது எப்படி, வாழ்க்கையில ஏமாறாமல் இருப்பது எப்படி என்பதைதான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். நான் 3 காரியங்களை முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். இந்த 3 வசனங்கள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிற 3 காரியங்கள். முதலாவதாக நீதிமொழிகளினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய 5 மற்றும் 6வது வசனங்கள். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாம் எல்லாரும் அறிந்த வசனமாக இது இருக்கிறது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, முதலாவதாக நாம் நம்முடைய சுய புத்தியின் மேல் சாயக்கூடாது. நாம் நினைத்த பிரகாரமாக தான் நம்முடைய வாழ்க்கையை போக வேண்டும் என்று சொல்லி நாம் நினைப்பதை முற்றிலுமாக நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட விசுவாசனுடைய வாழ்க்கை கர்த்தர் நிர்ணயித்த வண்ணமாக இருக்க வேண்டுமே தவிர நாம் நினைத்த வண்ணமாக இருக்கக்கூடாது. அப்போ நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சாயாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆலோசனைகளை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கிறோம், நம்முடைய முழு இதயத்தோடு கூட கர்த்தர் பேரிலே நாம் நம்பிக்கை உடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றிலேயும் அவரை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரை சார்ந்து நாம் ஜீவிக்கும் பொழுது எல்லா காரியங்களுக்காகவும், அது சின்ன விஷயமாக இருக்கட்டும் அல்லது பெரிய விஷயமாக இருக்கட்டும், எல்லா காரியங்களுக்காகவும் கர்த்தரை நாம் சார்ந்து ஜீவிக்கும் பொழுது, அவருடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாற்றம் என்று சொல்லி ஒரு காரியம் வராது. ஏனென்று சொன்னால், நம்மை உருவாக்கியவர், இந்த அண்ட சராசரங்களையும் உருவாக்கியவர், இதை கட்டி ஆளுபவர், எல்லா காரியங்களும் தன்னுடைய கரங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறவர், எல்லா அதிகாரத்தையும் உடையவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். ஆகையாலே சூழ்நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவருக்கு தடையல்ல என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். அப்பொழுது அவர் என்ன செய்வார், நம்முடைய பாதைகளை அவர் செவ்வைப்படுத்துவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நாம் வாழ்க்கையிலே ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதலாவதாக நாம் கடைபிடிக்க வேண்டிய காரியம், நாம் கர்த்தர் பேரிலே நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்முடைய சுயபுத்தின் மேல் சாயாமல் கர்த்தரை மாத்திரமே நாம் நம்பி இருக்க வேண்டும். இரண்டாவதாக பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 6 மற்றும் 7வது வசனங்கள். பிலிப்பியர் 4, 6 மற்றும் 7வது வசனங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நாம் இரண்டாவதாக கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் நாம் ஜெபத்திலே கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லது எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நாம் மனிதர்களை சார்ந்து ஓடக்கூடியவர்களாக இருப்போம். அது எளிதாக தானாக நம்முடைய வாழ்க்கையிலே நடந்துவிடக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கூடுமான வரையிலே நாம் எடுக்கக்கூடிய டெசிஷன்ஸ் எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு எடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இங்க நாம் வாசிக்கிற நம்முடைய சூழ்நிலையை நாம் கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தெரியப்படுத்தும் போது என்ன நடக்கும் என்று சொன்னால், நாம் ஜெபத்திலே தெரியப்படுத்த வேண்டும். தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை அது ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதை கிறிஸ்துவுக்குள்ளாக அதை காத்துக்கொள்வோம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், நம்முடைய மனசிலே ஏமாற்றங்களோ
அல்லது இது இந்த மாதிரியான குழப்பங்களோ வராதபடிக்கு சமாதானத்தோடு கூட நாம் ஜீவனம் செய்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்று சொன்னால் இது கர்த்தர் சொன்ன வழி, இது கர்த்தர் காட்டின பாதை, அதிலேதான் நாம் நடக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அவரை நம்பி நாம் அதிலே நடக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, அதிலே வரக்கூடிய எந்த ஒரு காரியத்தை குறித்தும் நமக்கு கவலை வேண்டாம். நாம் அதை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலை நமக்கு வேண்டாம். ஏனென்று சொன்னால் நடத்தி செல்லக்கூடியவர் கர்த்தராக இருக்கிறார். நாம் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தரிடத்திலே சொன்னால் மாத்திரம் போதும். தெய்வ சமாதானத்தோடு கூட நாம் வாழ்கிறதற்கு கர்த்தர் எப்பொழுதும் நமக்கு உதவி செய்வார். சரியா? மூன்றாவதாக ரோமர் 8வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனம். அதிலே இப்படியே சொல்லப்பட்டிருக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி. The purpose of life, கர்த்தர் நம்மை இந்த வாழ்க்கைக்குள்ளாக அழைத்ததற்கான நோக்கம் எதிர்காலத்திலே நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக. சரியா? இங்க நாம் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் நடத்தி தருவார் என்று சொல்லி இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சரியா? இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக இருக்கிறது. நாம் கர்த்தரிடத்திலே அன்புள்ளவர்களா இருக்கும் பொழுது அவர் சகலத்தையும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையை குறித்ததான கவலையோ அதை குறித்ததான சிந்தனைகளோ நமக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஏமாந்து விடுவோமோ, ஏதோ ஒரு காரியத்திலே நமக்கு செய்ய முடியாமல் போய்விடுமோ, இதெல்லாம் நமக்கு நடக்காமல் போய்விடுமோ, இதெல்லாவற்றிலேயும் நாம தாழ்ந்தவர்களாய் நாம் காணப்படுவோமோ என்கிற சிந்தனை எல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் நடத்தி செல்கிறவர் கர்த்தராக இருக்கிறார். அவரை நம்பி நம்முடைய சுயபத்தின் மேல் நாம் சாயாதபடிக்கு அவரை நாம் நம்பி இருக்கிறோம். அவரையே சார்ந்து நாம் ஜீவிக்கிறோம். அவர் வழிநடத்தக்கூடிய பாதையிலே நாம் நடக்கிறோம். ஆகையாலே தேவ சமாதானம் நம்முடைய மனதிலே இருக்கும். அதே போல எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக முடியும்படியாக கர்த்தர் நமக்கு செய்வார் என்கிற நம்பிக்கையும் கர்த்தர் நமக்கு வேத வசனம் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையாலே கர்த்தரை நாம் நம்புகிறோம் என்கிற பட்சத்திலே, நம்மை உருவாக்கிய தேவனை நாம் நம்புகிறோம் என்கிற பட்சத்திலே, நம்முடைய பாவத்தை மன்னித்த அந்த தேவனை நாம் நம்புகிறோம் என்கிற பட்சத்திலே, நான் ஏன் இதை சொன்னா, நம்முடைய பாவத்தை மன்னிப்பார் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே செல்லும் பொழுது அதை நமக்கு மன்னித்திருக்கிறார். அந்த சமாதானத்தை நம்முடைய மனதிலே அவர் கொடுத்திருக்கிறார். He has proved, ரைட்டா? அவர் நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். அவர் இதை எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று சொல்லி. ஆகையாலே அந்த தேவனை நாம் நம்பி இருக்கும் பொழுது எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல. நம் வாழ்க்கையில ஏமாறாமல் தேவனை சார்ந்து நாம் ஜீவிக்கும் பொழுது எந்த ஒரு ஏமாற்றங்களும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கர்த்தரை மாத்திரமே சார்ந்து ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.